உலக பொருளாதார அழுத்தங்களால் நாட்டிலுள்ள இந்திய முஸ்லிம் உணவகங்களும் கடுமையான செலவின உயர்வை எதிர்கொள்கின்றன. பிரஸ்மா எனப்படும் மலேசிய முஸ்லிம் உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் மோசின் அபுல் ரசா இதனை தெரிவித்துள்ளார். கோழி, காய்கறிகள், இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள், பொட்டலமிடுதல் மற்றும் சமையல் எரிவாயு ஆகியவற்றின் விலை 10 விழுக்காடு முதல் 30 விழுக்காடு வரை உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டு மத்தியிலிருந்தே இந்நிலை தொடர்வதாக அவர் குறிப்பிட்டார். என்ற போதிலும் பெரும்பாலான மாமாக் உணவகங்கள் வாடிக்கையாளர்களுக்கு சுமை ஏற்படாமல் செலவுகளை தாங்களே சமாளித்து வருகின்றன என அவர் கூறினார். ஆனால் இதே நிலை நீடித்தால் சிறிய அளவிலான விலை உயர்வுகள் தவிர்க்க முடியாதவை என அவர் குறிப்பிட்டார். எனவே அரசாங்கம் மூலப்பொருட்களின் விலையை நிலைப்படுத்தும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் உணவகத்துறைக்கு ஊக்குவிப்புகளை வழங்க வேண்டும் என்றும் பிரஸ்மா சார்பில் அவர் வலியுறுத்தினார். உங்கள் பயணம், நிகழ்வு, கனவு RD Mystics Global Travel and Events எல்லாவற்றுக்கும் ஒரே தீர்வு. உல்லாசம் மற்றும் வணிகம் சார்ந்த டூர் பேக்கேஜ் முதல் கார்ப்பரேட் ஈவென்ட்ஸ் வரை உங்கள் தேவையை சொல்லுங்க, அனைத்தையும் நிஜமாக்குகிறது RD Mystics. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். உங்களின் அடுத்த பயணம் எங்களுடன் தொடங்கட்டும்.